நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 12வது சர்க்கம். கைகேயி தசரதர் விவாதம். கைகேயின் கொடிய சொற்களை கேட்ட மாமன்னர் பெரும் மனம் கவலையை அடைந்து ஒரு முகூர்த்த காலம் வேதனையில் துடித்தார். எனக்கு என்ன ஆயிற்று? ஏதேனும் கனவு காண்கிறேனா? மதி மயக்கமா? துர்தேவதை என்னுள் புகுந்து ஆட்டி வைக்கிறதா? அல்லது மனோவியாதி துன்புறுத்துகிறதா? இவரெல்லாம் சிந்தனை செய்த மன்னர் அமைதியை காணவில்லை. கைகேயின் சொற்களால் தாக்கப்பட்ட அவர் சிறிது தூரம் சென்று உணர்வு பெற்று அவளிடம் சொன்னார். பெண் பொடியை கண்ட மான் போல மனம் சிதறி வேதனைப்பட்டு கீழே வெறும் தரையில் உட்கார்ந்து நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு மந்திர உச்சாடனத்துடன் போடப்பட்ட ஒரு மண்டலத்தினுள் அடைத்து வைக்கப்பட்ட கொடிய விஷம் கொண்ட சர்ப்பம் போல் கட்டுண்டு அட பாவமே என்ற சொல்லை மிக வெறுப்புடன் கூறிய மன்னர் சோகத்தால் தாக்கப்பட்ட மனத்தினராய் மறுபடியும் மூர்ச்சையடைந்தார். வெகு நேரம் சென்று நினைவு பெற்ற மன்னர் மிகவும் துக்கத்துடன் சினம் மிகுந்து கண்ணாலேயே எரித்து விடுவோர் போல கைகேயை பார்த்து கூறினார். இகழ்ச்சிக்குரியவளே, தீய ஒழுக்கம் உடையவளே, இந்த இஸ்வாகு குலத்தை நாசம் செய்ய வந்தவளே, பாவியே, ராமனோ அல்லது நானோ உனக்கு என்ன கேடு செய்தோம்? தன் சொந்த தாயாரைப் போலவே உன்னிடம் மரியாதையுடனும் பாசத்துடனும் நடந்து கொள்கிறான் ராகவன். அப்படிப்பட்ட அவனுக்கே துன்பம் தரும் முயற்சியில் எந்த காரணத்தினால் நீ முனைந்து நிற்கிறாய்? என் அழிவுக்காகவே உன்னை என் வீட்டிற்குள் நுழைய விட்டேன் போலிருக்கிறது. அரசகுமாரி உருவத்தில் வந்த நீ மிகவும் கொடியதான விஷத்தை உடைய பெண் நாகம் என்று அறியாமல் போய்விட்டேனே. உயிர் பிராணிகள் எல்லாமே ராமனின் குணநலன்களை கொண்டாடி பேசின. அப்படி இருக்கும்போது எனக்கு பிரியமான புதல்வனை எந்த குற்றத்தை சுமத்தி கைவிட முடியும்? கௌசல்யையோ சுமித்ரையையோ தியாகம் செய்வேன். என் ராஜ்யத்தையும் விட்டுவிடுவேன். என் உயிரை கூட துறந்து விடுவேன். ஆனால் தந்தையிடம் மிகவும் பாசத்தை உடைய, தந்தையால் மிகவும் அன்பு காட்டப்படுகிற ராமனை ஒருபோதும் துறக்க மாட்டேன். என் மூத்த புதல்வனை கண்களால் பார்த்த அளவிலேயே எனக்கு பேரானந்தம் உண்டாகிறது. அவன் என் கண்ணில் படாத போது மனம் கலங்குகிறது. உலகம் ஜீவாதாரமான சூரியன் இல்லாமலே தொடர்ந்து சுழலக்கூடும். தண்ணீர் இல்லாமல் தாவரங்கள் வளரக்கூடும். ஆனால் ராமன் இல்லாமல் என் உடலில் உயிர் தங்கி இருக்காது. கெடுமதி கொண்டவளே, போதும் போதும், இந்த அளவில் என்னிடம் தனிமையில் கூறியதுடன் தவறான உன் எண்ணத்தை துறந்துவிடு. என்னிடம் கொஞ்சம் இரக்கம் காட்டு. உன் கால்களில் தலை வைத்து நான் வணங்கினால் உன் மனம் இறங்கும் என்றால் நான் அவ்விதம் செய்வதற்கும் சித்தமாக இருக்கிறேன். பாவி, இது என்ன கொடுமை? பயங்கரமான இந்த எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? அல்லது பரதனிடம் எனக்கு பிரியம் இருக்கிறதா இல்லையா என்று சோதனை செய்து பார்க்க விரும்புகிறாயா? ரகுவம்ச திலகனான பரதன் சம்பந்தமாக நீ முதலில் சொன்னாயே, அது அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்ற வரம் தருகிறேன். ராமன் என் மூத்த பிள்ளை. தர்மானுஷ்டானத்திலும் மற்றவர்களை காட்டிலும் மேலானவன். சகல சௌபாக்கியங்களும் நிறைந்தவன். என்றெல்லாம் செவிக்கினிய பாராட்டுக்களை கூறி வந்தாயே, அவையெல்லாம் அவனிடம் வேலை வாங்குவதற்காக கூறப்பட்ட பசப்பு மொழிகள் என்றல்லவா ஆகிவிடும்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற அந்த செய்தியை கேட்டவுடனேயே சோகத்தீயால் நசிக்கப்பட்ட நீ என்னையும் மிக்க துயரத்தில் ஆழ்த்துகிறாய். பாலடைந்த கட்டிடத்திற்குள் புகுந்தவருக்கு சித்தபிரமை ஏற்படுவது போல் யாரோ ஒருவருடைய கைபிடிக்குள் அகப்பட்டு கொண்டு விட்ட நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய். உன்னுடைய சிந்தனையில் தடுமாற்றம் வந்திருப்பதிலிருந்தே நியாயம் தவறாத இஸ்வாகு பரம்பரையில் மிகப்பெரிய அநீதி தோன்றிவிட்டது என்று நினைக்கிறேன். தடங்கண்ணாலே முறையற்ற அல்லது எனக்கு பிரியமில்லாத ஒரு சிறு காரியத்தை கூட இதற்கு முன்னர் நீ செய்ததே இல்லை என்பதால் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த சம்பவத்தில் கூட எனக்கு நம்பிக்கை வரவில்லை. உலகமறியாத சிறு பெண்ணே, ராமன் மகாத்மாவான என் சொந்த பிள்ளை. பரதனுக்கு இணையானவன். பரதனிடம் உள்ளது போலவே
ராமனிடமும் பாசம் கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் பல தடவைகள் பல செய்திகளை கூறியிருக்கிறாய். தேவி, தர்மாத்மாவும் மிக்க புகழ் பெற்றவனுமான அவனுக்கு 9 14 ஆண்டுகளுக்கு வனவாசம் என்பது உனக்கு நியாயமாகப்படுகிறதா? நீ இயல்பாகவே பயந்த சுபாவம் உடையவளாயிற்றே. உனக்கு எப்படி இப்படிப்பட்ட பயங்கரமான எண்ணம் வந்தது? மிகவும் மிருதுவான சரீரம் உடையவன் அவன். தர்மத்திலேயே உறுதியாக நிற்பவன். மிகவும் கோரமான காட்டு வாழ்க்கை அவனுக்கு உகந்தது என்று உனக்கு படுகிறதா? கவின்மிகு கண்ணாலே உனக்கு பணிவிடை செய்து வருபவனும் கண்களால் பார்த்து பார்த்து மகிழத்தக்கவனுமான ஸ்ரீராமனை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எவ்வாறு ஏற்பட்டது? பரதனை காட்டிலும் அதிகமாக ராமன்தான் உனக்கு பணிவிடை செய்கிறான். ஆகவே அவனிடம்தானே நீ அதிகமாக அன்பு காட்ட வேண்டும். அதனால் பரதன் உன்னிடம் விசேஷமாக குற்ற ஏவல் செய்வதை நான் பார்த்ததே இல்லை. மனிதர்களுள் ரிஷபம் போன்ற ராமனை காட்டிலும் மேலாக உனக்கு பணிவிடை கௌரவம், சொல்லிய வண்ணம் செய்தல் ஆகியவற்றை வேறு எவன்தான் செய்வான்? பல ஆயிரக்கணக்கான மாதர்கள், பல ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் இருக்கிறார்கள். ஆனால் தீய நடத்தை, தீய எண்ணம் ராமனை தீண்டியதில்லை. எல்லா பிராணிகளையும் சுத்தமான மனத்துடன் அணுகி அன்பொழுக பேசி குடிமக்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறான் பொலிநிகர் ராமன். ராமன் உலக மக்களை சத்தியத்தாலும், வறியவர்களை கொடையினாலும், ஆச்சாரியர்களை பணிவிடையாலும், யுத்தத்தில் விரோதிகளை வீழ்த்திறனாலும் வெற்றி கொள்கிறார். ராமனிடம் சத்தியம், தானம், தவம், தியாகம், நட்பு, தூய்மை, நேர்மை, கல்வி, பெரியோருக்கு பணிவிடை முதலியன நற்குணங்கள் நிலை கொண்டுள்ளன. தேவி, அப்படி நேர்மை குடிகொண்ட தேவர்களுக்கு நிகரான மா முனிவர் போன்று ஆன்ம ஒளி பெற்று திகழும் ராமனுக்கு கேடு செய்ய ஏன் நீ விரும்புகிறாய்? பிரியமில்லாத வார்த்தையை மக்களிடம் ராமன் பேசியதாக எனக்கு ஞாபகமே இல்லை. இனிமையாக பேசுபவனும் எனக்கு பிரியமானவனுமான ஸ்ரீராமனிடம் உனக்காக பிரியமில்லாத வார்த்தையை எப்படி கூறுவேன்? பிழையை பொறுத்தல், தவம், தியாகம், சத்தியம், தர்மம், நன்றி வரவாமை, உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை ஆகிய மேலான இயல்புகள் நிரம்பிய ராமனை விட்டால் எனக்கு வேறு யார்தான் துணை? கைகேயி, தன் வயோதிகன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன். மனம் நொந்து கிடக்கிறேன். உன் எதிரில் பதற்றத்துடன் நிற்கும் என் மேல் இரக்கம் காட்டு. கடல் சூழ்ந்த மண்ணுலகில் என்னென்ன கிடைக்குமோ அவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன். நீ கோபத்திற்கு ஆட்பட்டு விடாதே. கையை 2 கைகளையும் கூப்பி கும்பிடுகிறேன். காலில் வேண்டுமானாலும் விழுந்து பணிகிறேன். ராமனுக்கு புகலிடமாக அபயம் அளிப்பவளாக இரு. நீ இதற்கு சம்மதித்தால்தான் இந்த விஷயத்தில் அதர்மம் என்னை பற்றாமல் இருக்கும். இவ்வாறு துக்கத்தினால் பரிதவித்து கொண்டு புலம்பிக் கொண்டு அவ்வப்போது சுயநினைவு இழந்து கொண்டு இங்குமங்கும் புரண்டு கொண்டு வருத்தத்தால் மூழ்கடிக்கப்பட்டு சோக கடலிலிருந்து மீள்வதற்காக மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்து கொண்டிருந்த மன்னரை பார்த்து பயங்கரமான சொற்களை கைகேயி கூறினார். அரசரே, 2 வரங்களை கொடுத்துவிட்டு பின்னர் இப்படி முன்பின் யோசியாமல் கொடுத்துவிட்டேனே என்று தவித்தீர்களே. ஆனால் உங்கள் அறநெறி தவறாமையை மக்கள் முன் எவ்வாறு தம்பட்டமடித்துக் கொள்வீர்கள்? அறம் அறிந்தவரே, உங்களோடு கூட அநேக ராஜ ரிஷிகள் கூடியிருக்கும் போது அவர்கள் என் விஷயமாக கேட்டால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? அறம் அறிந்தவரே, உங்களோடு கூட அநேக ராஜ ரிஷிகள் கூடியிருக்கும் போது அவர்கள் என் விஷயமாக கேட்டால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? எனக்கு கொடுத்த வரங்களை நிறைவேற்றாவிட்டால் நான் மற்ற அரசர்களுக்கு தெரிவிப்பேன் என்றபடி எவளுடைய இரக்கத்தினால் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனோ, மிகவும் ஆபத்தான நிலையில் எவள் என்னை காப்பாற்றினாலோ அந்த கைகேயிக்கு 2 வரங்கள் கொடுப்பதாக கூறியதை பொய்யாக்கிவிட்டேன் என்று சொல்லப் போகிறீர்களா? மன்னரே, உங்கள் குலத்தில் தோன்றிய உத்தமர்களான அரசர்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தப் போகிறீர்களா? என்ன, சற்று முன்தானே என் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக வாக்குத்தத்தம் செய்தீர்கள். அதற்குள் அதை விட்டுவிட்டு வேறு ஏதேதோ பேசுகிறீர்களே. உங்கள் முன்னோர்களில் சிபி என்ற ஒரு மன்னர் ஒரு பருந்தும் புறாவும் சண்டை போட்டுக்கொண்டு அவரிடம் வந்தன. புறாவுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்துவிட்டதால் பருந்துக்கு தன் உடல் சதையையே வெட்டி கொடுத்தார். அலர்கண் என்று ஒரு அரசன் பார்வையற்றிருந்த ஒரு அந்தணனுக்கு வாக்கு கொடுத்தபடி தன் 2 கண்களையும் பிடுங்கி கொடுத்து அந்த புண்ணியத்தின் பயனாக மேலான நிலையை அடைந்தார். வெறுங்கடல் தேவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக
இன்னமும் கரையை கடக்காமல் இருக்கிறது. உங்களுடைய முன்னோர்களின் நன்னெறிகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுத்த வாக்கை பொய்யாக்கி விடாதீர்கள். கெடுமதி படைத்தவரே, தர்மத்தை புறக்கணித்துவிட்டு ராமனை இளவரசனாக முடிசூட்டிவிட்டு கௌசல்யோடு கூட எப்போதும் இன்பம் அனுபவிக்க விரும்புகிறீர்கள். உண்மை இப்படி இருக்க என்னை எப்படி லட்சியம் செய்வீர்கள்? தர்மமோ அதர்மமோ, பொய்யோ நிஜமோ, அது பற்றி விசாரணை இப்போது வேண்டாம். நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கிறதே, அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் என்பது உறுதியானால் நான் இப்போதே நிறைய விஷம் குடித்து உங்கள் கண் எதிரிலேயே இறந்து விடுவேன். இளவரசரை பெற்றெடுத்த தாயார் என்ற காரணத்தால் பிறர் ராமனுடைய அன்னையை கைகூப்பி வணங்கி மரியாதை செலுத்துவதை ஒரு நாள் பார்த்தால் கூட போதும். அந்த துர்பாக்கியத்தை காட்டிலும் மரணமே எனக்கு உகந்தது. மன்னரே, பரதன் மேல் மற்றும் என் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், ராமன் நாட்டை விட்டு வெளியேறுவது என்ற ஒன்றை தவிர வேறு எதனாலும் நான் சமாதானம் அடைய மாட்டேன். இவ்வாறு கூறிவிட்டு ஒரு வழியாக கைகேயி பேச்சை நிறுத்தினார். கண்ணீர் சொரிந்து அழுது கொண்டிருந்த மன்னருக்கு ஆறுதல் கூறவே இல்லை அவள். ராமனுக்கு வனவாசம், பரதனுக்கு அரச பதவி என்ற கொடிய சொற்களை கேட்டு பொறி தடுமாறிய மன்னர் ஒரு முகூர்த்த காலம் கைகேயிடம் எதுவும் பேசாமல் இருந்தார். வருத்தத்தை தரும் பேச்சை பேசிய தன் அன்புக்குரிய மனைவியை இமைகொட்டாமல் பார்த்த வண்ணம் இருந்தார். நெஞ்சை பிளப்பதும் துயரமும் கவலையும் தரக்கூடியதும் பயங்கரமானதும் வஜ்ராயுதம் போல் தாக்குவதுமான அவருடைய சொற்களை கேட்ட மன்னர் நிம்மதியை இழந்தார். அவர் அரசியின் தீய திட்டத்தையும் கோரமான சபதத்தையும் எண்ணி எண்ணி மனம் தளர்ந்து ராமா என்று நீண்ட பெருமூச்சுடன் கூவி அழைத்து வெட்டுண்ட மரம் போல் கீழே சாய்ந்தார். உலகாலும் மாமன்னர் பைத்தியம் பிடித்தவர் போல், சுயசிந்தனை இழந்தவராக, கடுமையான நோய்க்கு ஆளானவர் போல் தாறுமாறாக பிதற்றிக்கொண்டு மந்திரத்தினால் வீரியம் அபகரிக்கப்பட்ட சர்ப்பம் போல் செயலற்றவராக ஆனார். மன்னர் கைகேயை பார்த்து பலமிழந்த குரலில் கூறினார், நல்லது போல் தோற்றமளிக்கும் தீய வழியை உனக்கு யார் உபதேசித்தார்? துர்தேவதையால் ஆக்கிரமிக்கப்பட்டவள் போல் என்னிடம் பண்பு குறைவாக பேசுவதற்கு வெட்கப்படவில்லையே. உன் நடத்தையில் உள்ள இந்த குறையை நான் முன்பே அறியாமல் போய்விட்டேனே. நீ இளமையாக இருந்த காலத்தில் உன்னிடமிருந்த நற்பண்பு இப்போது மாறிவிட்டதாக காண்கிறேன். எந்த விஷயத்தினால் உனக்கு அச்சம் ஏற்பட்டு இம்மாதிரியான வரத்தை கேட்க துணிந்தாய்? அரசு கட்டிலில் பரதன் அமர வேண்டும், ராமன் காட்டில் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறாய். உன் கணவனுக்கும் மக்களுக்கும் பரதனுக்கும் பிரியமானதை செய்ய விரும்புவாயே. ஆனால் தவறான இந்த எண்ணத்தை நீ கைவிடு. பொய்யிலிருந்தும் விலகினில். வெறுக்கத்தக்கவளே, பாவ எண்ணம் கொண்டவளே, கீழ்த்தரமானவளே, அறமில்லாத செயல்களை செய்பவளே, என்னிடமோ அல்லது ராமனிடமோ உனக்கு துயரம் கொடுக்கக்கூடிய அல்லது பொய்யான எந்த நடவடிக்கையை கண்டாய்? ராமன் இல்லாத நாட்டில் பரதன் ஒருபோதும் இருக்க மாட்டான். ராமனை காட்டிலும் அறநெறியை கடைப்பிடிப்பதில் அவன் மிகவும் மேம்பட்டவன் என்று நான் நம்புகிறேன். காட்டிற்கு போ என்று சொல்லியவுடன் ராகுவினால் பீடிக்கப்பட்ட சந்திரன் போல் ராமனுடைய முகம் காந்தி இழந்து போவதை நான் எவ்வாறு முகம் கொடுத்து பார்ப்பேன்? நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவை எதிரிகளால் நாசம் செய்யப்பட்ட சேனையைப் போல தலைகீழாக மாற்றியமைத்தால் நான் அவர்களை எவ்வாறு பார்ப்பேன்? பல திசைகளிலிருந்தும் வந்து கூடியிருக்கும் அரசர்கள். இஸ்வாகு பரம்பரையில் பிறந்த இவர், சிறுபிள்ளைத்தனமாக செயல்படும் இவர் எப்படித்தான் இவ்வளவு நீண்ட காலம் ஆட்சி செய்தாரோ என்று என்னை குறித்து இகழ்ச்சியாக பேசுவார்களே. வயோதிகம் அடைந்த நற்குணசாலிகளான அநேக வேத விற்பனர்கள் என்னிடம் வந்து ஸ்ரீராமன் எங்கே என்று கேட்டால் நான் அப்போது என்ன பதில் சொல்வேன்? கைகேயினால் அமுக்கப்பட்ட என்னால் என் மகன் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டான் என்று சத்தியமாக நடந்ததை சொன்னால் அரசவையில் கூறப்பட்ட என் சங்கல்பம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்பது அசத்தியமாகிவிடுமே. ராகவன் காட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டால் கௌசல்யை இன்னும் எவ்வாறு பேசுவாள்? அவளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டு என்ன பதில் கூறுவேன் நான்? அந்தந்த சமயத்திற்கு ஏற்றபடி ஒரு வேலைக்காரியைப் போல, ஒரு தோழியைப் போல, பத்தினியாக, சகோதரியைப் போல, தாயாரைப் போல கௌசல்யை நடந்து வந்திருக்கிறாள். எப்போதும் இனிமையாக நடப்பவள், அரும் பெறல் மகனை பெற்றவள், அன்பொழுக பேசுபவள். என்னுடைய பாராட்டுக்குரிய அவளை உன்னிடமிருந்து பயம் காரணமாக பகிரங்கமாக நான் பாராட்டியதே இல்லை. நோய்க்கு ஒவ்வாத பண்டங்களை புசித்த நோயாளி,
பின்னர் துன்பப்படுவதைப் போல உன்னிடம் ஏராளமாக அன்பை செலுத்தியது என்னை இப்போது தகிக்கிறது. ராமனுக்கு முடிசூட்டுதலை நிறுத்திவிட்டு காட்டிற்கு போகச் சொன்னதை கேட்டதும் என் மகன்கள் கதி என்னாகுமோ என்று அச்சத்தை அடைந்த சுமித்திரை என்னிடம் எவ்வாறு நம்பிக்கை வைப்பாள்? ஆதரவற்று நிர்கதியாக நிற்கப் போகும் வைதேகிக்கு நெஞ்சை பிளக்கும் 2 செய்திகளை கேட்க வேண்டியிருக்கும். ஒன்று ராமனுடைய வனவாசம், மற்றொன்று என்னுடைய மரணம். ராமனுடைய நிலை குறித்து வருந்தி என் உயிர் போய்விட்டது குறித்து துக்கமடைந்து இமயமலைச் சாரலில் கிண்ணரனிடமிருந்து பிரிக்கப்பட்ட கிண்ணறி போல் மிகவும் குன்றிப்போகப் போகிறாள். அழுது கொண்டிருக்கும் சீதையையும் பெரும் காட்டில் வசிப்பவனாக ராமனையும் பார்த்து கொண்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த நிலையில் கைம்பெண்ணாகிவிட்ட நீ புதல்வனை கொண்டு ஆட்சி நடத்துவாய். சாதுவான உன்னை நல்லவள் என்று எண்ணினேன். நீயோ தீய இயல்புடையவள் என்பதை காட்டிவிட்டாய். உன்னிடம் அதிக அன்பு காட்டியதற்காக இப்போது வருந்துகிறேன். மகிழ்ச்சி தரும் உற்சாக பானத்தை பருகிய பின்னர் அதில் விஷம் கலந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டதைப் போல வஞ்சனையாக தேனொழுகும் சொற்களால் என்னை மகிழ்வித்து பேசி வந்தாய். குழல் ஓசையால் மயக்கி மானை பிடிக்கும் வேடனைப் போல் என்னை வஞ்சனையால் மயக்கி என் உயிரை பறிக்கப் போகிறாய். கல்குடிக்கும் அந்தணனை ஏசுவதைப் போல புதல்வனை துறந்துவிட்ட என்னை நெறியில்லாதவன் என்று சந்து பொந்துகளிலெல்லாம் மக்கள் இகழ்ந்து பேசப்போகிறார்கள். என்ன கஷ்டம், என்ன வேதனை! உன்னுடைய பயங்கரமான பேச்சை கூட நான் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முன்பு செய்த பாவத்தின் விளைவாக இவ்வளவு பெரிய துக்கம் எனக்கு வந்திருக்கிறது போலும். ஏ பாவி, இந்த பாவி உண்மை தெரியாமல் உன்னை வெகுகாலம் சௌக்கியமாக வைத்து காப்பாற்றினேனே. கழுத்தில் சுருக்கு போடும் கயிறு நீ என்று நான் அறியாமல் போனேனே. உன்னோடு இன்பமாக காலம் கழித்த நான் யாருமில்லாத தனி இடத்தில் கருநாகத்தை பிடிக்கும் சிறுவனைப் போல நீ எனக்கு காலன் என்பதை உணரவில்லை. தூராத்மாவான என்னால் மகாத்மாவான புதல்வன் தந்தை இல்லாதவன் போல் ஆக்கப்பட்டான். அப்படிப்பட்ட என்னை மக்கள் எல்லோரும் தூற்றத்தான் போகிறார்கள். மன்னர் தசரதர் காமப்பித்தேறியவன், மதி கெட்டவன், ஒரு பெண்ணிடம் கொண்ட மோகத்தால் தனக்கு பிரியமான புதல்வனை காட்டிற்கு அனுப்ப துணிந்து விட்டானே என்று தூட்டுவார்கள். விரத அனுஷ்டானம், பிரம்மச்சரியம், ஆச்சாரியர்களுக்கு பணிவிடை என்று இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டான். இப்போதுதான் அவன் சுகத்தை அனுபவிக்கும் காலம் வந்திருக்கிறது. ஆனால் என்ன கஷ்டம்! மறுபடியும் கஷ்டத்தையே அனுபவிக்கப் போகிறான். என்னுடைய புத்திரன் என் சொல்லுக்கு மாறாக அடுத்த வார்த்தை பேச மாட்டான். காட்டிற்கு போ என்று சொன்னவுடனேயே சரி அப்படியே என்றுதான் சொல்வான். என்னுடைய ராகவன் காட்டிற்கு போ என்று நான் சொன்னதும் மாட்டேன் என்று சொன்னால் அது எனக்கு பிரியமானதாக இருக்கும். ஆனால் என் குழந்தை அப்படி செய்ய மாட்டானே. ராமன் மாசுபடாத மனமுடையவன். என் உட்கிடக்கையை காட்டிற்கு போக மாட்டேன் என்று அவன் சொல்ல வேண்டுமென்று நான் மனதிற்குள் நினைப்பதை அறிய மாட்டான். ராமன் காட்டிற்கு போய்விட்டானால் எல்லா மக்களுடைய ஏச்சுக்களையும் பெற்றுள்ள மன்னிக்க முடியாத பெரும் குற்றத்தை செய்துவிட்ட என்னை காலன் யமலோகத்திற்கு கொண்டு செல்வான். மனித சிரேஷ்டரான ராமன் காட்டிற்கு போய் நானும் மரணமடைந்த பின்னர் இங்கேயுள்ள என்னுடைய அன்புக்குரியவர்களுக்கு, கௌசல்யை முதலானவர்களுக்கு என்னென்ன துன்பங்களை செய்யப் போகிறாயோ, என்னையும் ராமனையும் மற்ற புத்திரர்களையும் காணப்பெறாதவளாய் துக்கத்தை தாங்க முடியாமல் என்னுடனேயே உடன்கட்டை ஏறிவிடுவாள். கௌசல்யை சுமித்திரைக்கும் இதே நிலைதான் ஏற்படும். கௌசல்யையும் சுமித்திரையையும் என்னையும் 3 புத்திரர்களையும் ஆழம் காண முடியாத சோக சமுத்திரத்தில் தள்ளிவிட்டு கொடியவளான நீ மட்டும் அரசாட்சி என்ற சுகத்தை அடைவாயா? மிக பழமையான காலத்திலிருந்து யாராலும் வெல்லப்பட முடியாத இஸ்வாகு பரம்பரையினால் நல்லாட்சி செய்யப்பட்டு என்னாலும் ராமனாலும் கைவிடப்பட்டு குழப்பத்தை அடையப்போகும் இந்த ராஜ்யத்தை நீயே ஆட்சி செய்து வா. ராமனை நாட்டை விட்டு வெளியேற்றியது பரதனுக்கு சம்மதம் என்று தெரிய வந்தால் அவன் என் உயிர் நீங்கியவுடன் செய்ய வேண்டிய இறுதிக்கடன்களை செய்ய வேண்டாம். அடி பாவியே, குணம் கெட்டவளே, எனக்கு பகையாய் முளைத்தவளே, கைகேயி, நீ உன் மனோரதம் நிறைவேறியவளாக இரு. நான் மரணமடைந்து புருஷோத்தமனான ராமன் காட்டிற்கு போன பிறகு கைம்பெண்ணாகிவிட்ட நீ மகனுடன் கூட அரசு செலுத்தப் போகிறாய். நீ ஒரு அரச குமாரி என்ற உருவில் என் மாளிகைக்குள் நுழைந்தாய். அதனால் என்ன விளைந்தது என்றால் பாவம் செய்வதற்குத்தான். பாவம் செய்தவனுக்கு கிடைப்பதைப் போன்று எல்லையில்லாத இகழ்ச்சி, மக்களின் திரஸ்காரம், எல்லா பிராணிகளிடமிருந்தும் அவமரியாதை ஏற்பட்டு விட்டது. பெருமைக்குரியவளான என் பிள்ளை ராமன் இது நாள் வரையில் தேர்
யானை, குதிரை இவற்றின் மீதேறி பயணம் செய்தவன் பெரும் கானகத்தில் கால்களால் எவ்வாறு நடந்து செல்வான்? எவன் உணவு கொள்ளும் போது குண்டலம் அணிந்த சமையல்காரர்கள் உயர்ந்த பான போஜனங்களை மிகவும் அக்கறையுடன் சமைத்து பரிமாறுவார்களோ அப்படிப்பட்ட என் மகன் ராமன் காட்டில் கிடைக்கக்கூடிய துவர்ப்பு, கசப்பு, உரைப்பான உணவுகளை சாப்பிட்டு கொண்டு எங்கனம் உயிர் வாழ்வான்? விலைமதிக்க முடியாத ஆடைகளை அணிந்து கொண்டவனாய் நெடுங்காலம் சௌக்கியமாக இருந்த அவன் காவி உடையை சுற்றி கொண்டு கட்டாந்தரையில் படுத்துக்கொண்டு எவ்வாறு காலம் தள்ளுவான்? ராமன் காட்டிற்கு போவது பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்ற பயங்கரமானதும் நினைத்து பார்க்க முடியாததுமான தீய ஆலோசனை யாரால் கொடுக்கப்பட்டது? மாதர்கள், துஷ்டைகள், சுயநலமிகள் எக்கேடாவது கெட்டு போகட்டும். நான் எல்லா பெண்மணிகளையும் பற்றி அப்படி சொல்லவில்லை. பரதனுடைய அம்மா மட்டும்தான் இப்படி நம்பிக்கையை நாசம் செய்யும் சுயநலக்காரி, குரூரமானவளே. நல்ல விஷயத்தில் கெட்டதை கற்பித்து என்னை துக்கப்படுத்துவதற்காக ஆலோசனை பெற்றவளே, என்னை நிமித்தமாக கொண்டு எந்த தீமையை நீ காண்கிறாய்? அல்லது எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்யும் ராமனிடத்தில்தான் நீ என்ன குற்றம் கண்டாய்? ராமன் துயரக்கடலில் மூழ்கிவிட்டதை பார்த்துவிட்டால் அது தனக்கே ஏற்பட்ட கஷ்டம் போல் தந்தைமார்கள் புதல்வர்களையும் மனம் கோணாது நடந்து வரும் மனைவிகள் தத்தம் கணவன்மார்களையும் துறந்து விடுவார்கள். இந்த தேசம் முழுவதும் கோபம் பொங்கியல விபரீதங்கள் நடந்துவிடும். நானோ என்றால் தேவகுமாரனைப் போன்ற வடிவழகு பெற்ற என் பிள்ளை ஆடை அலங்காரத்துடன் என் எதிரில் வந்து தோன்றும்போது பரமானந்தப்படுகிறேன். அவனை பார்த்ததுமே நான் இளைஞனாகி விடுகிறேன். சூரியன் இல்லாமல் கூட உலகம் இயங்கலாம். இந்திரன் மலையை பொழியாவிட்டாலும் கூட மக்கள் தத்தம் தொழில்களில் ஈடுபடலாம். ஆனால் இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்பவனாக ராமனை கண்டுவிட்டால் ஒருவர் கூட உயிருடன் இருக்க விரும்ப மாட்டார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். என் அழிவை விரும்புகிறவள், எனக்கு தீமையை தருபவள், எனக்கு விரோதி, என் உயிரை பறிக்க வந்த காலன் போன்ற உன்னை என் வீட்டில் வசிக்க விட்டுவிட்டேன். காம மயக்கத்தால் கொடிய விஷத்தை உடைய நாகப்பாம்பான உன்னை நெடுநாட்கள் என் மடியில் வைத்து கொஞ்சினேன். அதனால் இப்போது செத்து கொண்டிருக்கிறேன். நானும் ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாமல் உன்னுடன் பரதன் நகரம், புறநகர்கள், பர்வதங்கள் உடைய இந்த நாட்டை ஆட்சி புரியட்டும். அதனால் என் நலனை விரும்பாதவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவளாகிறாள். வெறுக்கத்தக்க நடத்தை உடையவளே, துன்பப்படும் காலத்திலும் தாக்குதல் நடத்துபவளே, அக்கிரமமான வார்த்தைகளை பேசும் உன் வாயிலிருந்து பற்கள் தூள் தூளாக போய் கீழே விழவில்லையே. அட கஷ்டமே! அனுகூலமில்லாத, பிரியமில்லாத ஒரு சொல்லை கூட ராமன் சொன்னதில்லை. கோபத்துடன் பேசியும் அறியான். எல்லோரையும் கவர்ந்திழுக்கும் வண்ணம் குலைய பேசுபவனும் எப்போதும் நற்குணங்கள் நிரம்பியவனுமான ராமனிடத்தில் குற்றம் கண்டு பேசுகிறாயே நீ? கேகய மன்னர் பரம்பரையில் தோன்றிய களங்கமே, நீ சோகத்தில் மூழ்கியே இரு. அல்லது தீயை பற்ற வைத்துக்கொள், அல்லது எப்படியோ செத்துப்போ, அல்லது பூமியில் விழுந்து 1000 துண்டுகளாகப் போ. எனக்கு அனுகூலம் இல்லாததும் மிக கொடூரமானதுமான உன் சொற்படி நடக்க மாட்டேன். கூர்மையான கத்தியை போன்றவள் நீ. பொய்யான விஷயங்களை எப்போதும் மதுரமாக பேசுகிறவள் நீ. இரக்கமில்லாத இயல்பினள், தன் குலத்தையே நாசம் செய்பவள், உயிர் நிலையாகிய என் இதயத்தையே எரிப்பவள், என் மனதிற்கு பிடிக்காதவள். நீ இன்னும் உயிரோடு இருப்பதை நான் சகிக்க மாட்டேன். என் மகனை பிரிந்து இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை எனும்போது சுக சௌக்கியங்களை அனுபவிப்பது எப்படி நடக்கும்? என்னை பற்றி நான் அறிவேன். இனி உன்னுடன் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? என்ன, எனக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு காரியத்தை தயவு செய்து நீ வற்புறுத்தாதே. உன் பாதங்களில் விழக்கூட நான் சித்தமாயிருக்கிறேன். என் மீது கருணை காட்டு. உலகாலும் அந்த மாமன்னர் பண்பு கடந்து பேசும் அந்த பெண்ணிடம் வரம் என்ற காரணம் சொல்லி உறுதியாக சிக்கிக்கொண்டு ஆதரவற்ற தீனர் போல புலம்பிக் கொண்டு நீட்டப்பட்டிருந்த அவளுடைய கால்களில் விழுவதற்கு முயன்றார். ஆனால் துக்க மேலிட்டால் அப்போதே உணர்விழந்து அவள் கால்களை பற்றாமலே கீழே விழுந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 12வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மழைவளம் சுரக்க, மன்னன் கோன்முகில் அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும்,
திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதிமுன் பணியைப் போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. நாளும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்கட்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை கவிமகன் யூடியூப் சேனல் எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.